வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து லெமன் வாட்டர் குடிக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. டயட் இருக்கவங்க டைஜஷனுக்கு நம்ம லெமன் வாட்டர் குடிப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நன்மைகள் இருக்குது. அதனுடைய ஒரு சில தொகுப்பு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய குருமாக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 தக்காளி பழம், 1/2 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவு பொடி பண்ண சோம்பு, காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய். நம்ம பச்சை மிளகாவை நம்ம இது மாதிரி ஒரு கீரல் போட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே ஒரு 10 செகண்ட் போல் நம்ம வதக்கிக்கலாம். வதங்கினதும் இதில் 10 பல் பூண்டை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 30 செகண்ட் போல் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா குருமா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதும் இதில் ஒரு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் போல் நம்ம இதை வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே திரும்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மூடி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சதும் இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் நம்ம குருமா வந்து நல்ல திக்னஸ் வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். நம்மளுடைய சுவையான தக்காளி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, இடியாப்பத்து கூடலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். இது செய்ய 15லேருந்து 20 நிமிஷம் போல தான் டைம் எடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.